Hello everyone, welcome to Ravan Academy. ஓகே, ஸோ சிஜிஎல் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. வெப்சைட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் க்ராஷாக இருக்குது. ஒரு சில பேரால் இன்னும் பார்க்க முடியல. ரைட், ஸோ நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது இல்லைங்களா? ஆல்ரெடி அவங்க October 15 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் October 16 or 17 1 or 2 days வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதிலேருந்து என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆன்சர் கீழே இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமாக வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிடிஎஃப் எல்லாம். இல்லைனா இந்நேரத்துக்கு எல்லா டெலகிராம் சேனல்லையும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணால் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஏதாவது ஆன்சர் கீ சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னா 50 per கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நம்ம யாருமே இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே எல்லாருமே பண்ணிடுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன கொஷின்னாலும் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக தான் கொடுத்துருவாங்க. நம்ம சேலஞ்சு பண்ணால் தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு கொஷின் தப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அதை கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ என்னையை பொறுத்தவரை தேவையில்லாமல் இந்த 50 ரூபா கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 45 ஷிஃப்ட்டில் 4500 கொஷின் இருக்குன்னா எந்த கொஷின் தப்பாக இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக போட்டுருவாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. நார்த்தில் ரொம்ப விகரஸாகவே இருப்பாங்க. 50லாம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் பைசாலாம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? உங்களால் வந்து அந்த பிடிஎஃபை சேவ் பண்ண முடியும். சேவ் ஆர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா? ஸோ அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அதை சேவ் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? will not be available after the specified time limit. ஸோ 16 19 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்துருங்க. நெட்வொர்க் எரரு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. 2 நாளில் வந்து அதுவே எல்லாருமே பார்க்குற மாதிரி ஆயிரும். இல்லைனா கூட நீங்கள் நைட்டு இல்லைனா ஒரு early morning அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட டவுன்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து இதை எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய லாகின்ல போயிட்டு மை அப்ளிகேஷனில் ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பாருங்கள், முக்கியமாக இந்த ஒரு லைன், ஒரு அண்டர்டேக்கிங். ஐ அக்னாலேஜ் that this saved question paper is for my personal use and self-analysis. I understand that sharing, distributing or using it for commercial or any other purpose is prohibited and may lead to legal action. ஓகேங்களா? ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அந்த மாதிரிலாம். அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மொத்தமாக ஷேர் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களோட ஷிஃப்ட்டு நீங்கள் உங்களோடதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட், அதுக்கப்புறம் இதோடைய ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? மெயினாக வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்திருக்கு, எல்லாருக்கும் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நம்மளோட இதில் ஒரு ஓட் மாதிரி போட்டிருக்கிறேன். 120 and below அப்படின்னு சொல்லி போட்டதில் தான் வந்து அதிக ஓட்டு இருந்துச்சு. சரிங்களா? நான் பார்த்த வரைக்குமே வந்து அந்த ரேஞ்சில் தான் எடுத்துருக்காங்க. 110 to ஒரு 130 அப்படிங்கிறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கோராக இருக்குது. சரிங்களா? மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கோராக இது தான் இருக்குது. பிகாஸ் இங்கிலீஷ் வந்து நல்லாவே டஃப்பாக இருந்தது, மாடரேட்டாக இருந்தது. மாடரேட் டு ஹார்ட் அந்த ரேஞ்சில் தான் இது இருந்தது. இங்கிலீஷ் நல்லா டஃப்பாக இருந்ததுனால நல்லாவே மார்க் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜிகேவுமே அந்த மாதிரி தான், ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு நல்லா பண்ணுறவங்களே வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்னையை பொறுத்தவரை கண்டிப்பாக கட் ஆஃப் டிராஸ்டிக்காக குறையும் அப்படின்னு தான் தோணுது லாஸ்ட் இயரை விட. அதேமாதிரி 130+ எடுத்திருந்தால் கன்ஃபார்மாக வந்து ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். இதை வந்து ஒரு குட் ஸ்கோர்னே சொல்லலாம். நீங்கள் தாராளமாக வந்து சிஜிஎல் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னும் நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், நான் சிஜிஎல் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணவா வேண்டாமான்னு ஒரு டைலமா இருந்தால் உங்களுக்கு அந்த டைலமா இருக்க தேவையே இல்லை. பிகாஸ் அடுத்தடுத்து சிஹெச்எஸ்எல் இருக்குது, தென் எம்டிஎஸ் இருக்குது. எப்படினாலும் இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எழுத தான் போகிறீங்க ஷுவராக. ஸோ அதனால் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்ணால் சிஜிஎலுமே நம்ம எழுதிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சிஜிஎல் மெயின்ஸு நம்ம டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அது அப்படியே எம்டிஎஸ்க்கு நீங்கள் ஜிகே அண்ட் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணும்போது சிஜிஎலுக்குமே அது கவர் ஆக தான் போகுது. பேரலாக மேக்ஸையும் ரீசனிங்கை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு 130+ யாராவது எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல ஸ்கோர் தான் நான் பார்க்குறேன்.
அன்லெஸ் உங்களோட ஷிஃப்ட்டில் நிறைய கொஷின்ஸ் தப்பாக இருந்து அந்த மாதிரி நார்மலைசேஷன் இம்பேக்ட் இருந்தால் மட்டும்தான். பட் 90% 130+ எடுத்திருந்தால் டேம் ஷுவராக வந்து சிஜிஎல் மெயின்ஸுக்கு போகலாம். 110 to 130 நான் வந்து கண்டிப்பாக அவங்க போக மாட்டாங்கன்னா நான் சொல்ல வரலை. பட் நிறையவே வந்து என்ன சொல்கிறது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நார்மலைசேஷன் இருக்குது, ஆன்சர்ஸ் கீழே ஏதாவது தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு மிட் ஸ்கோர் மாதிரி தான். 110 to 130ங்கிறது ஒரு டைலமாவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கோர் தான், சரிங்களா? நீங்கள் ஆனாலும் படிச்சுட்டே இருங்க. ஏன்னா அடுத்தடுத்து சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இருக்குது. உங்களோட ஷிஃப்ட் டஃபாஸ்ட்டு ஷிஃப்டாக இருக்குது. அதில் நீங்கள் 120 எடுத்திருந்தா கூட சரியான மார்க்காக தான் இருக்கும். நார்மலைசேஷன் ஃபேக்டர் நிறையவே இருக்கும். ஸோ அந்த டஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு எந்த திங்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? பிலோ 110 அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. அடுத்தடுத்து சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ரிசல்ட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். என்னை பொறுத்தவரை 130+ இஸ் அ வெரி வெரி சேஃப் ஸ்கோர். அடுத்த லெவலுக்கு 110 to 130ங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிறது தான். கிடைக்காதுன்னு நான் சொல்லலை, பட் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் நீங்கள் ஆனாலும் சிஹெச்எல் அண்ட் எம்டிஎஸ் நல்லா தீவிரமாகவே படிங்க, ஓகேங்களா? ரைட், இதுதான் என்னோடய அனாலிசிஸு. சிம்பிள் அனாலிசிஸ் தான். இப்போ பெருசாக நான் எதுவும் பண்ணலை. அதே சமயம் வந்து நானும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய விஷயம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய டேக்அவே இதெல்லாம் நான் வந்து லைவில் நான் வந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? யூடியூப் லைவில் நான் சொல்கிறேன். பட் இப்போ இல்லை, சரிங்களா? ஆஃப்டர் தீபாவளி தான். பிகாஸ் ஊருக்கு போகிறதுனால என்னால் வந்து இந்த 3 நாள் எதுவும் பண்ண முடியாது. தீபாவளிக்கு அப்புறம் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் கீயை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அதில் இருந்து என்ன எடுத்துக்கலாம், எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறத நான் யூடியூப் லைவில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ மேபி ஒரு வெனஸ்டே ஆர் ஒரு தேர்ஸ்டே அந்த டைமில் நான் வரேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்களோட queries நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் இந்த ஆன்சருக்கு ரிலேட்டடாக. அது வரைக்கும் சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ் அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு இப்போ செலெக்ஷன் போஸ்டோடைய ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிருந்தது, அதில் இருக்கிற ஜிகே கொஷின்னு, இங்கிலீஷ் கொஷின்ஸு இதெல்லாமே வந்து கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு, சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது எல்லாமே நான் வந்து யூடியூப் லைவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃப்ரீயாக விடுங்க. என்ன மார்க் வந்தாலும் சரி, அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்படியே இருந்தாலும் அடுத்தடுத்த லைனப்பில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, சரிங்களா? வேறு ஏதாச்சும் என்கிட்ட டவுட்டு கேட்கணும், வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், சரிங்களா? ரைட். மற்றபடி நான் எல்லாத்தையுமே வந்து நான் யூடியூப் லைவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அது இன்னுமே இன்டராக்டிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஆன்சர் கீ பற்றி பார்த்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுடைய இது எப்படி இருந்தது. அப்படி இல்லாட்டாலும் நம்ம யூடியூப் லைவில் கேட்கும்போது கூட நீங்கள் சாட்டில் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், கீப் ப்ரிப்பேரிங்.